இன்னைக்கு கோட்டையில் பார்த்தீங்கன்னா மாபெரும் புத்தக திருவிழா நடந்துருக்கு. அந்த ஸ்டால் வந்து 19 ஸ்டால் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாம் புக்காக வச்சுருந்தாங்க. அந்த இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டால்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டேன். இது ஃபுல்லாக கேட்கலாம். மேடம் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இது எது சார்ந்து போட்டிருக்கீங்க? இதனால் யார் யார் பயனடைகிறாங்க? அப்படி அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்விங்கிறது இலவசமாக கொடுக்குற ஒரு ஸ்கீம். இது கொரோனா பீரியடில் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய படிப்புகள் மிஸ் ஆகப்பட்டது. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பிள்ளைங்களை எப்படி கவர் பண்ணுறதுன்னு டீச்சர்ஸ்க்கும் தெரியல, ப்ளஸ் பசங்களும் கவர் ஆக முடியாமல் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இலவசமாக டியூஷன்ஸ் எடுத்து அண்ட் ப்ளஸ் வந்து டியூஷன்ஸ் மாத்திரம் இல்லாமல் பிள்ளைங்களை எப்படி கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு மிஸ் ஆன ஸ்டடீஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொண்டு வந்தாங்க. இது மூலிமா நிறைய பிள்ளைங்க பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி இப்போ எந்த பிள்ளைங்களும் டியூஷன் படிக்க முடியாதுன்றதுனால இந்த இலவசமாக நடத்துகிற இல்லம் தேடி கல்வின்றது நல்லா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி குடியாத்தம் ஒன்றியம் வச்சிருக்கீங்க. குடியாத்தம் மட்டும் வேலூர் மாவட்டத்துலையும் எல்லாமே வந்துருக்கீங்களா? ஆமாங்க சார். இது வந்து எப்படின்னா இந்த பிளாக் இங்கே வந்து 10 days கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வி வந்து 10 days கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கீங்களா? நீங்களும் வந்திருக்கீங்களா? இல்லை, கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்ததுனால இந்த ஒரு நாளைக்கு ஒரு பிளாக்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக 8 blocks இருக்குங்க. ஸோ நேற்று அதுக்கு முன்னாப்பில் வந்தீங்கன்னா பேரணாம்பட்டு அண்ட் அணைக்கட்டில் வந்து போனாங்க. இன்னைக்கு குடியாத்தம் பிளாக்காக வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. ஒரு நாள் ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து குடியாத்தம் பிளாக் வந்திருக்கீங்க. நான் வந்து எதாச்சும் பார்த்தோம். ஓகே, நல்லா சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் ஒரு செட்டிங் மாறிடும். நீங்கள் எத்தனை நேரம் செட்டிங் வச்சிருவாங்க? இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட கைகளால் மட்டும் செய்யப்பட்டது சார். இது எல்லாமே வந்து எதுவே வந்து கடையில் வாங்கின பொருட்கள் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட எஃபெக்ட்ஸ். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓகேங்க. இப்போ கொரோனா காலத்தில் வந்து இது இல்லம் தேடி கல்வி யூஸ் ஆச்சுங்க. இப்போ வந்து எப்படி செயல்பட்டு வர்றீங்க? இது யாரெல்லாம் பண்ணுறாங்க? இது வந்து அனைத்து நேரங்களிலுமே கிடையாது. இது முக்கியமாக மாலை நேரத்தில், பள்ளிகள் விடப்பட்ட நேரத்தில், மாலைகள் மாத்திரம், மாலை நேரங்களில் மட்டும் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாரும் போயிட்டு ஸ்கூலு மாத்திரம் இல்லாமல் அவங்கவுங்க வீட்டுங்களில், அப்புறமா வந்து பொது இடங்களில் அந்த மாதிரி இடத்துல வச்சு பிள்ளைகளை நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். தனித்தனியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 10-15 பேர் கண்டிப்பாக 10 ஒரு குழுவாக அமைக்கப்பட்ட ஒரு மாணவர்களை தான் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. குழுவாக ஒரு பகுதியில் இருக்காங்கன்னா அந்த பகுதியில் போய் சென்று அவங்களுக்கு வந்து ஒரு டியூஷன் சென்டர் போக முடியாதவங்க படிக்கலாம். ஒரு ஒன்றியத்துக்குள்ள நிறைய ஊருங்க இருக்கும் சார். கண்டிப்பாக அந்த ஊரில் வந்து இப்போ ஒரு ஊர் எடுத்தீங்கன்னாக்கா நிறைய 3-4 ஸ்கூல் எப்படி கண்டிப்பாக இருக்கும். அரசாங்க பள்ளிகள் இருக்கும். அந்த அரசாங்க பள்ளிகளில் ஒரு ஸ்கூலுக்கு மாத்திரம் 4 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க சார். சிறப்பான ஒன்று தமிழ்நாடு அரசு சார்பில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. ஃபுல்லாக அப்படியே காமிக்கலாம். ஆரே வாங்க சார். இது வந்து தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு இது TLM. இது எதுக்காக இங்கே கொண்டு வந்தோம்னாக்கா இது வந்து எல்லாருக்கும் தெரியணுங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியணுங்க. தமிழ்நாடு அரசு இப்போ பிள்ளைங்க செய்தது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு பாடங்கள் எடுக்க உதவுது சார். இது ஓகேங்க. இது வந்து ஒரு பிள்ளை பண்ணது சார். இது அவங்க கரங்களால் வரைப்பட்ட படங்கள். இது எல்லாமே இதுங்க. இது வந்து வார்த்தைகள். இது ராக்கெட், அந்த பிள்ளையே செய்ததுங்க சார். இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பையன் செய்தது. இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக. இது உலக உருண்டை சார். இது பசங்களே மேக் பண்ணது. இது எல்லாமே பசங்களே பண்ணுங்க சார். இது எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. தானியங்கள் கூட தானிய வகைகள் எல்லாமே இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. தானிய வகைகள். இது மேத்தமேட்டிக்ஸ். அது வந்து கேம் மாதிரி இல்ல. இது கேம் சார். இது கேம், மீன் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்க. தலைவரோட படத்தை வச்சிருக்காங்க. ஸ்டூடண்ட் வரைஞ்சது சார். நல்லா தேடி பயிற்சி வகுப்பு வர பையனுடைய எங்களுக்கு நீடு இருக்குன்னு கேட்குறாங்களா? அதை பற்றி எப்படி நீங்கள் நோட்ஸில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அது எப்படி பண்ணுறீங்க? ஆமாம் சார். இங்கே வருவங்க எல்லாருமே கண்டிப்பாக கேட்குறாங்க. இல்லம் தேடி கல்வினா என்னன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்க விரும்பும்போது என் பிள்ளைகளும் டியூஷன் வேணும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பேரண்ட்ஸும் வந்து கேட்குறாங்க. கேட்டு எங்களுக்கு இதில் ரெஜிஸ்டர் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பரோட எங்களுக்கு இவ்வளோ பேரும் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு தேவை அப்படின்றப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபீட்பேக்கும் அவங்ககிட்ட வாங்குறோம். இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கும் கேட்டிருக்கோம். ஃபீட்பேக் கேட்குறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க இதெல்லாம் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேமும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களே பெரிய விஷயம் தாங்க. கொடுத்துட்டு அவங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். சரிங்க. ஓகேங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுட்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து குடியாத்தம் ஒன்றியம் வந்து ஃபுல்லாக வந்திருக்காங்க. மேடம் இன்சார்ஜ் அவங்க கூட எல்லாமே இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட இவங்க எடுத்து வந்திருக்கு. ஃபுல் ஸ்டாலுக்கு அதிகமாகவே எடுத்து வந்திருக்காங்க. சார்ட்டர்லாம் முடிஞ்ச வரையும் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சார் இது எங்களுடைய ஸ்டூடெண்ட் வரைஞ்சது சார். மாணவன் மாலை நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ அவங்களுக்கு கேம் மாதிரி வச்சு சனிக்கிழமை டைமில்
கொடுக்குற ஒர்க் சார் இது. சரிங்க, ஓகே. அவங்களோட கையில் ஆமாம் சார், ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு சார். பசங்க வரைவாங்க, இல்லைன்னா அந்த பானையில் பொம்மை செய்கிறது, இந்த மாதிரி இந்த ஒர்க்லாம் பண்ணுறது சார். சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு. இது தானிய வகைகள்லாம் கூட வச்சுருக்காங்க. ஆமாங்க சார். அதெல்லாம் என்னென்ன எப்படி சாப்பிட்ணும், என்ன ஐட்டம், அதை பற்றிலாம் அவங்களே ரெடி பண்ணது சார். இது 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் யார் ஆமாங்க சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே அது சிறுதானியம்னா தெரியலைங்க சார். ஆனால் எங்கள் போகிறாங்க இருக்குங்களா பேர் சொல்லி கேட்டு இந்த போர்டு எடுத்து இதுதான் சார் ஃபஸ்ட்டு நம்ம இல்லம் தேடி இதுக்கு கொடுத்தது சார், கொடுத்த அட்டை சார் அது. ஓகேங்க. அதில் அது வந்து தமிழக அரசு வந்து நியூஸ் பேப்பரும் கொடுக்குறாங்க சார் பசங்களுக்கு. இதில் வந்து ஆசிரியர்களும் தேன்சிட்டு ஊஞ்சல் எல்லாம் வந்து குழந்தைங்களுடைய இந்த தனித்தரம் கொண்டு வரத்துறாங்க, இது பண்ணுறாங்க. இல்லம் தேடி கல்வியில் என்ன பண்ணுவோன்னா, சாயந்தர நேரத்தில் பசங்களுக்கு நாங்கள் டியூஷன் சொல்லித்தரோம். அது வந்து பசங்களுக்கு வந்து இப்போ ஒரு புக்கை கொடுத்துட்டு இதை படிங்கன்னு சொன்னால் அங்கே படிக்க மாட்டாங்க. அதே இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் வரைஞ்சி இந்த மாதிரி பொம்மையெல்லாம் போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு கூடை மாதிரி இதெல்லாம் பொம்மை போட்டு அதில் அந்த வேர்ட்ஸை எழுதி சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாகவும் புரிஞ்சிக்கிறாங்க. இது பசங்க மட்டும் பயனடையல, நாங்கள் வாலண்டியர்ஸும் நிறைய பயனடைஞ்சிருக்கோம். தெரியாத விஷயங்களை நாங்கள் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்படி இங்கே வெளியே வந்து இந்த மாதிரி கண்காட்சி வைக்கிறது, இப்போ ஒரு வாலண்டியர் சில இடத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் புதுசாக வந்து பார்க்குறது எங்களுக்கு அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த மாலை நேரத்தில் பசங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அது இல்லாமல் தமிழக அரசு வந்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் அவங்க கொடுத்து இதை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்களும் பயனடைகிறோம், தன்னார்வலர்களும் பயனடைகிறோம், பசங்களும் வந்து பயனடைகிறாங்க. இது வந்து மேலும் தொடரணுன்ட்டு நான் தாழ்மையுடன் முதல்வர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸாம் இதுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் வச்சு தான் அதில் தேர்ந்தெடுத்த வாலண்டியர்ஸ் தான் இப்போ